பிரியமானவர்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இயேசுவோட நடந்த சந்தோஷம் தானே ஒரு சமாதானம், மகிழ்ச்சி. நம்ம எப்பவும் சமாதானமா சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம மட்டும் சமாதானமா இருந்தா போதுமா? நம்ம சுற்றில இருக்கிற மக்கள், நம்முடைய ஊர், நம்முடைய பட்டணம், இந்த உலகம் சமாதானமா இருக்கணும்ல. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? வேர்ல்டு பீஸ் டே, உலக சமாதான நாள். அதாவது உலகத்துல சமாதானம் நிலவணும், அதற்காக ஏதாவது முயற்சி பண்ணணும்னு சொல்லி உலக தலைவர்கள் எல்லாம் இந்த உலக சமாதானத்தை கூடி பேசுறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே சமாதானம் வருவது இல்லை. இதுதான் உண்மையான நிலைமை. ஆனா ஒரு வேத வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். 2 தெசலோனிக்கேயர் 3:16 சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. தேவனுக்கு ஒரு பெயர் சமாதானத்தின் தேவன், காட் ஆஃப் பீஸ். அவர் தான் சமாதானத்தை தர முடியும். அவரால் நீங்க சமாதானம் பெற்று இருக்கிறீங்களா? உங்க உள்ளத்துல இந்த தேவ சமாதானம் இருக்கா? இயேசு சமாதானம் தருகிறவர் அல்ல, அவர் தான் சமாதானம். அவர் உள்ள வந்துட்டா சமாதானம் வந்துடும். அப்போ அதான் தேவ சமாதானம். அந்த சமாதானத்தை நீங்க பெற்றிருந்தா எல்லாருக்குள்ள இந்த சமாதானம் வரணும் அப்படின்னு விரும்பணும். அதுக்காக நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் கூட வேலை பார்க்குறவங்க, படிக்கிறவங்க, என் கிராமத்தார் எல்லாரும் இயேசுவாகிய இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும். உலக சமாதானம், நாடுகளுக்குள்ளே சமாதானம் உண்டாகணும், தலைவர்களுக்குள்ளே சமாதானம் உண்டாகணும். இந்த சமாதானத்தை கெடுக்கிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படணும். எல்லா இடத்திலும் தேவ சமாதானம் நிலை கொள்ளணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். நீங்க உங்க சபையில சமாதானம் இருக்குதா? உங்க ஆபீஸ்ல சமாதானம் இருக்குதா? நீங்க டெய்லி ஒரு 5 நிமிஷம் ஜெபிச்சு பாருங்க, கட்டாயம் ஒரு மாற்றம் வரும். அங்கு உள்ள பெரிய சமாதானம் உண்டாவதை நீங்க பார்ப்பீங்க. அதற்கு நம்முடைய நேரத்தை செலவு பண்ணி ஜெபிக்க வேண்டும். நம்ம ஜெபிக்கணும்னா முதல்ல நமக்குள்ள அந்த சமாதானம் இருக்கணும். அதை நீங்க சோதிச்சு பார்த்து உங்களுக்குள்ள இயேசுவாகிய சமாதானம் இல்லைன்னா முதல்ல அவருக்கு உள்ளத்துல இடம் கொடுத்துருங்க. அப்ப நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது ஜெபம் கேட்கப்படும். நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, எங்க வீட்டுக்குள்ள, எங்க தெருவில், எங்க கிராமத்துல, எங்க பட்டணத்துல, நான் வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, எல்லா இடத்துலும் தேவ சமாதானம் எல்லாருக்குள்ள உண்டாகணும். எனக்கு நீங்க கொடுத்தீங்க, எனக்குள்ள சமாதான பிரபுவா நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த சமாதானம் எல்லாருக்குள்ள உண்டாக வேணும்னு நான் ஜெபிக்கிறேன். எங்க தேசம் முழுவதும் சமாதானம் காணப்படணும். உலகத்துல நாடுகளுக்குள்ளே சமாதானம் உண்டாகணும். சமாதானத்திற்காக பிரயாசப்படுறவங்களை ஆசீர்வதிங்க. ஒரு தேவ சமாதானம் எல்லாருடைய உள்ளத்தையும் ஆளுகை செய்ய இயேசுவாகிய அந்த சமாதானத்தை எல்லாரும் அறிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.